வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிட முடியாமல் தடை விதித்ததாக நீதிமன்றம் உத்தரவு. சற்று முன் பரபரப்பு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை குளத்தூர் தொகுதியில் போட்டியிட முடியாது, அதற்கு தடை விதிக்கப் போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் கடந்த 2021 கொளத்தூர் தொகுதியில் அதிக வாக்காளர்களுக்கு பணங்களை குடித்து அவர்கள் அதிக வாக்காளர்கள் காட்ட முயற்சித்தது, வாக்கு வங்கிகளை அதிகரம் செய்தது போன்ற குற்றச்சாட்டின் காரணமாக தற்போது ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக வேட்புமனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாம். ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் அவரால் போட்டியிட முடியாது, ஆனால் மாற்று தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெறலாம். அதனால் தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடலாம், கொளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடியாது. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடிகளை செலவு செய்து திமுகவில் வெற்றி பெற்று மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக அமர வேண்டும் என ஸ்டாலின் திட்டம் போட்டுள்ளார். இதனால் 19 கட்சிகளை தன் கூட்டணியில் இணைத்து கொண்டு அவர்களுக்கு தொகுதிகளையும் வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் மக்கள் ஸ்டாலினுக்கு எதிராக தான் உள்ளார்கள். தொடர்ந்து ஸ்டாலினை விரட்டியடிப்போம், ஸ்டாலினது ஆட்சியை கவிழ்ப்போம் என மக்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். என்னதான் பணத்தை வாரி இறைத்தாலும் தங்களது ஓட்டு ஸ்டாலினுக்கு கிடையாது, இந்த விடியா ஆட்சிக்கு நாங்கள் தங்களது வாக்குகளை செலுத்த மாட்டோம் என அனைத்து மக்களும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதனால் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போய்விடுவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இம்முறை மனு தாக்கல் செய்ததற்கு காரணம், கடந்த 2021 அதிகப்படியான பணங்களை கொடுத்து வாக்கு வங்கி அதிகரம் செய்தது, பணம் மோசடி செய்தது, பணப்பட்டுவாடா செய்தது போன்ற பல விஷயங்களில் ஸ்டாலின் அவர்கள் சிக்கியுள்ளார். இதனால் இம்முறை அது நடக்கக்கூடாது, போலி வாக்காளர்களை அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் இறக்கக்கூடாது, வெற்றி என்பது பெறக்கூடாது, அதாவது நேர் வழியில் மட்டுமே வெற்றி பெற வேண்டும். அதனால் இம்முறை முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம் என வழக்கறிஞர் கூறியுள்ளார். இதனால் ஸ்டாலினுக்கு பெரும் ஆபத்து. மேலும் இம்முறை அவரால் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கும் அடிவாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் நினைத்த அனைவரும் தற்போது மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். ஏன் இந்த கூட்டணிக்கு வந்தோம், பேசாமல் வேறு ஒரு கூட்டணிக்கு சென்றிருந்தால் கூட நமது தலை தப்பி இருக்கும், தற்போது இங்கு வந்து மாட்டிக்கொண்டோமே என அனைத்து கூட்டணி கட்சிகளும் அலறி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது, திமுக வெற்றியடையுமா இல்லது தோல்வியடையுமா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.